Hi guys, welcome back to our channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது பாய்ஸ் பி பிரேவ் எபிசோட் 6 தான். எபிசோட் 6 பார்க்கிறதுக்கு முன்னாடி எபிசோட் 5 லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு குட்டி ரீகேப் பார்த்துட்டு வந்தாதான் கதையோட கண்டினியூஷன் புரியும். ஃபைனலா எப்படியாச்சும் ஜுங் கிட்ட தன்னோட லவ் கன்வர்ஸ் பண்ணிரணும்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த இடத்துல ஜுங் ஆளையே காணோம். அவன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்குது. உன்னோட ஐடல் டைப்பா நான் மாறதுக்குள்ள நான் ஃபெயில் ஆயிட்டேன். இதுக்கும் மேல நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேப்பர்ல சைன் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து போயிருப்பான் போல. அத பார்த்ததோட நீ கிம்முக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுறது. நிஜமாவே இந்த விஷயத்துல ஜுங்க சொல்லி தப்பில்ல, ஆனா அதே சமயத்துல கிம் தாங்க ரொம்ப ரொம்ப பாவம். சடனா ரியாலிட்டி அவனால ஏத்துக்கவே முடியல. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா நான் லைக் பண்றதுலயே முடிஞ்சு போயிடுமா என்னோட வாழ்க்கை. எப்பவுமே எல்லா விஷயத்திலுமே நான் லேட் பண்றதுனாலதான் என்னோட வாழ்க்கை இதே மாதிரி இருக்குது போல. இதுலயுமே என்னால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அவனோட பேக்ல கீ செயின் இருக்குதான்னு பார்த்தா அது இல்ல. அதை பார்த்ததோட கிம்முக்கு இன்னும் அப்செட் ஆயிருது. பயங்கரமா கோபம் வந்து லைப்ரரியிலேயே படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் ஜுங்க காட்டினா அவன் அக்கா வேலை செய்யற இடத்துல தான் போய் படுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலி அவனோட அக்கா ஒரு ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறாங்க. ஏன்டா ஜுங் என்ன இந்த மாதிரி பாடப்படுத்திட்டே இருக்க? அடுத்த ஜென்மத்துல கூட நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருப்ப போல. என்னாச்சு, எதுக்காக இங்க படுத்துட்டு இருக்கன்னு கேட்டா, எனக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான் நான் படுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அம்மா இத்தனை நாள் நீ எங்க போயிருந்த? வீட்டுக்கும் வரல, ஹாஸ்பிட்டலுக்கும் வரல. எப்பயாச்சும் ஏதாச்சும் செய்யறதுன்னா சொல்லிட்டு செய்யவே மாட்டியான்னு கேட்டுட்டு இருக்கா. இவ்வளவு நாள் வரைக்குமே என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல தான் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். யாரோட வீட்டுல? ஜோயோட வீட்டுல இருந்தியான்னு கேட்டுட்டு இருக்கா. இல்ல, எனக்கு உடம்பு மட்டும்தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு இங்க அடிபட்டு இருக்கிற மாதிரி உன்னோட ஃப்ரெண்டுக்கும் அடிபட்டு இருக்குதான்னு கேட்டுட்டு இருக்கா. ஜுங் சடனா அவனுக்கு அடிபட்ட இடத்த பாத்துக்கிட்டு கிம் தன்னை எந்த மாதிரி பாத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு மேபி அவனுக்கும் அடிபட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா ஜுங் இந்த மாதிரி இருக்க? சரியில்ல, நம்ம ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்காச்சும் போலான்னு சொல்லிட்டு இருக்கா. எனது நம்ம யூஎஸ் போக போறோமான்னு ஜுங் கேட்க, டே நீ இருக்கிற நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருடா. இந்த மாதிரி கந்தரகோலமா இருக்கும்போது எப்படிடா யூஎஸ் போக முடியும்னு கேட்டுட்டு இருக்கா. யூஎஸ் போகணும்னு சொல்லிட்டு பைபிள்ல பயங்கர வேகமா ரெடி ஆகி அந்த ஆபீஸ் கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் சப்மிட் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். இவனுங்கெல்லாம் என்னமோ பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போயிட்டு வர மாதிரி அப்ராடுக்கெல்லாம் போயிட்டு வரானுங்க. நமக்கெல்லாம் நினைச்சா கதி கிளம்புதில்ல. பயமா ஒரு பக்கமும் இருக்குது, ஆனா துட்டு தாங்க பெரிய விஷயமாவே இருக்குது. இவங்களுக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருதுன்னே தெரியல. சடனா ஜுங்கோட போன் ஒரு மாதிரி வைப் ஆயிட்டே இருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா ஃபர்ஸ்ட் டே ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பா இல்லைங்களா, அந்த வீடியோவை யாரோ யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி அந்த வீடியோல இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது இப்பதான் ஜுங் பாக்குறான். யாரையும் வியந்து பாக்குற மாதிரியே ஜுங்கோட கண்ணுக்கு தெரியுது. ஆக்சுவலி அந்த இடத்துல நிக்கிறது கிம்மு தான் தெரிய வந்ததோடனே அவனுக்கே ஆச்சரியமாயிடுது. பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு அவன் பாட்டுக்கு பேசவே ஆரம்பிச்சிட்டான். இவன் இந்த மாதிரி ஒருத்தரை பாக்குறான்னா அது யாருன்னு உங்களுக்கு தோணுது? கண்டிப்பா அது அவன் லவ் பண்ற பர்சனா தானே இருக்கும். அதனாலதான் அவன் அந்த மாதிரி பாக்குறானான்னு கேட்டுட்டு இருக்கான் ஜுங். எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் அந்த பையனை ஓவரா லவ் பண்றான் போல. அவனோட கண்ணுலயே அது பார்த்தாவே தெரியுதுன்னு சொல்லிடுறான். ஐயோ, நான் என்னோட சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இந்த டைம் அந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண போறதே கிடையாது. ஏன்னா நான் என்னோட லவ் கன்ஃபஸ் பண்ண போறேன். கிம் என்ன ஏத்துக்கிட்டாலும் சரி, வேணான்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பா நான் கன்ஃபஸ் பண்ணதான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹலோ சார், நீங்க அப்ராட் போறதுக்காக டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண வந்தீங்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கா அங்க இருக்கிற லேடி. என்னோட அப்ளிகேஷன் அங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சு, கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து ஓடியே போயிடுறான். கிம் மேல வச்சிருக்கிற லவ் இப்பதாங்க அவனுக்கு புரியவே வருது. இந்த மாதிரி ஒரு மரமண்டையை நான் பார்த்ததே இல்ல. கிம்மோட வீட்டுக்கு போய் பார்த்தா கிம் அந்த இடத்துல இல்ல. ஆமா, நீங்க யாருன்னு கேட்டுட்டு இருக்கான் ஜுங். ஆமா, நீ யாரு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டுட்டு இருக்கான். நான் கிம்மோட நீ ஏதோ சொல்ல வர, நீ எதுவானாலும் இருந்துட்டு போ. இந்த இடத்தோட ஓனரே நான் தான். என்னாச்சுன்னு கூட தெரியல. நேத்து கிம் கண்டினியூஸா கால் பண்ணிட்டே இருந்தான். ஆனா சடனா எங்கேயோ போயிட்டான். நேத்து கூட வீட்டுக்கு வரல போல. அம்மா நீ அவனோட ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும் போது கிம்மோட அப்பா கிட்ட இருந்து ஓனருக்கு கால் வந்துருது. இந்தப்பா தம்பி, கிம்மோட அப்பா உன் கூட தான் பேசணுமான்னு சொல்லிட்டு லேண்டோட ஓனர் போனை கொடுத்துடுறாரு. ஏதோ சீரியஸான மேட்டர் போல பயங்கரமா கேட்டுட்டு இருக்கான். அப்படி என்ன பேசினாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டல. இன்னொரு பக்கம் ஜோய காட்டினா ஜீஹு கூட ரெண்டாவது டைம் டேட் பண்றதுக்காக தான் வந்திருக்கான். ரெண்டு பேருமே படம் பார்க்க போலான்னு நினைச்சிருப்பாங்க போல. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாமளும் எப்பயுமே ஸ்நாக்ஸ் வாங்குறது வழக்கம் இல்லையா, அதே மாதிரி பாப்கார்ன் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கான். என்னடா இந்த ஜீஹு பையன் ஆளையே காணும் சொல்லிட்டு ஜோய் ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு இருக்க. அப்பதாங்க ஜீஹு கிட்ட இருந்து கால் வருது. ஜோய் நீ எங்க இருக்கன்னு ஜீஹு கேட்க, நான் வந்துட்டேன், நீ என்ன பார்க்க முடியலையான்னு கேட்டுட்டு இருக்கான். டே நான் வந்துட்டேன், நீ என்ன பாக்கலையான்னு கேட்டுட்டு இருக்கான் ஜிஹோ. எனக்கு தெரியலையே, நான் அந்த ஹால்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன் ஜோய் சொல்ல. ஐயோ நீ 6th ஃப்ளோர் போயிட்டே என்ன?
நான் 6th ஃப்ளோரை பத்தி சொல்லவே இல்ல, 2nd ஃப்ளோர்ல 6th என்ட்ரன்ஸ பத்தி சொன்னதோட இனிமே ஜீவு அங்கவே வெயிட் பண்ணு, நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஜோய் பயங்கர வேகமா அங்கதான் ஓடி போயிட்டு இருக்கான். ஒரு வழியா அடிச்சு புடிச்சு ஜீஹு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அவன் நீ எதுக்காக வேகமா ஓடி வந்தேன்னு ஜீஹு கேட்க, ஆல்ரெடி நாம தான் மூவி டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டோம்ல, அதை கேன்சல் பண்ண கூடாதுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு வேகமா வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால மூவி டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியல, அதனாலதான் அடுத்த படத்துக்கு புக் பண்ணிட்டேன். நீ வேகமா வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது, பாப்கார்னும் கொக்கோ கோலாவும் வாங்கலாம். பாப்கார்ன் எந்த பிளேவர்ல உனக்கு பிடிக்கும்னு கேட்டுட்டு இருக்கான். ஓகே அதெல்லாம் என்னோட ட்ரீட், வா போலான்னு சொல்லிட்டு 2 பேருமே படம் பார்க்க போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜுங்க காட்டினா பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டுட்டு யாரோட வீட்டுக்குள்ளேயே வேகமா போயிட்டு இருக்கான். அது யாரோட வீடுனா அது கிம்மோட வீடு தான். இன்னொரு பக்கம் கிம்ம காட்டினா ஏதோ வேலை செஞ்சுட்டே இருக்கான். ஃபைனலா போனை எடுத்து பார்த்தா மிஸ்காலா வந்திருக்குது. நான் உன்னோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன், உன்னால முடிஞ்சா என்ன கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கான் ஜுங். இதை பார்த்ததோட இனிமே கிம்முக்கு ஒரு மாதிரியா எடுத்து, அட கடவுளை என்னடா நடக்குது, ஜுங் என்னோட வீட்டுல இருக்கானா, இப்பவே இவனுக்கு கால் பண்ணாதான் இவனை தடுக்க முடியும், இல்லன்னா கண்டிப்பா ஏதேதோ பண்ணிடுவான்னு சொல்லிட்டு கால் பண்ணான். காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. இன்னொரு பக்கம் ஜோய் ஜீஹு 2 பேருமே படத்தை பார்த்து முடிச்சதோட இனிமே சாப்பிட ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. ஜீகுக்கு ஜோய்னா ரொம்ப பிடிக்கும் போல, குழந்தைத்தனமா அவன் பண்றது எல்லாமே பார்த்துட்டு சிரிச்சிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். நம்ம இதை சாப்பிடலாம் அதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி கைய வச்சு காட்டிட்டே இருக்கான். ஓகே ஓகே ஜோய், உனக்கு என்னென்ன பிடிக்குதோ அது எல்லாத்தையுமே ஃபுல்லா சாப்பிடு, நேத்து சாப்பிட்ட மாதிரி நீ நல்லா சாப்பிடணும், அதிகமா சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும், நம்ம 2 பேருமே அதிகமா சாப்பிடலாம், நீ சாப்பிடு, நான் வெயிட் பண்றேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் ரெஸ்ட் மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். பேலன்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு பாத்துட்டு இருக்கான் ஜோய். அவனோட கையில 80,000 வான் மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்ததோடனே ஒரு மாதிரி ஆயிடுது. ஃபைனலா அந்த இடத்துக்கு ஜீஹு வந்துடுறான். இந்த கிஃப்ட் உனக்காக தான் வாங்கினேன், எனக்காக நீ பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜீஹு. என்னடான்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அதுல ஒரு வாட்ச் தான் இருக்குது. அதோட ரேட்டை பார்த்தா 5 லட்சம் வானன்னு போட்டிருக்குது. ஒரு மாதிரி ஆயிடுறான் ஜோய். நீ எனக்காக நிறைய பண்ணிட்ட, உனக்காக நான் எதுவுமே பண்ணல, அதனாலதான் இந்த சின்ன கிஃப்ட வாங்கிட்டு வந்தேன், ஏதோ என்னால முடிஞ்சது உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் நான் கொடுத்தேன். இந்த வாட்சை கட்டும் போதெல்லாம் உனக்கு என்னோட ஞாபகம் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசி முடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு அங்கிருந்து பில் பே பண்ண போனா 2 பேருமே 83,000 வானுக்கு சாப்பிட்டு இருக்கானுங்க. ஆனா ஜோய் கிட்ட வெறும் 80,000 வான் தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. மறுபடியும் ஒரு டைம் மெனுவை காட்டுறீங்களான்னு ஜோய் கேட்க, அதுக்கெல்லாம் எந்த யூஸும் கிடையாது, நானே பே பண்றேன்னு சொல்லிட்டு ஜீஹு பே பண்ணிடுறான். ஜோய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கிருந்து கோபமா வெளியே ஓடி போயிட்டுறான். ஜோய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் நினைச்சதை விட வேகமா இன்னைக்கு நீ சாப்பிட்டுட்டுன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கான் ஜீவ். என்னதான் ஜீவு பேசினாலுமே ஜோய்க்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா தான் இருக்குது. ஃபைனலா பயங்கரமா அவனுக்கு கோபமே வந்துருது. அம்மா நீ இந்த இடத்த விட்டு எப்ப போவ, உன்னோட வீட்டுக்கு தான் நீ நேரா போகணும், என்னோட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுறான். சடனா ஜோய் இந்த மாதிரி பேசினதோட இனிமே ஜீவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, உன் கூட ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, முள்ளு வச்சு குத்துற மாதிரி இருக்குது. என்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி தான் நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்தேன், ஆனா நீ என்ன பண்ண, எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கொடுக்குற, எனக்கு நீ பண்றதெல்லாம் ஒரு மாதிரியே இருக்குது, நீ என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணலாம், ஆனா அதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டான். ஏன் ஜோய் இந்த மாதிரி எல்லாம் பண்ற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான் ஜீஹு. ஆனா என்ன பண்றது, ஜோய் அவனை ஏத்துக்கவே இல்ல. ஃபைனலா ஜீஹுவை விட்டுட்டு ஜோய் வந்துடுறான். இவங்க 2 பேரும் எதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்கானுங்க, அதிக நாள் பிரிஞ்சு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் கிம்ம காட்டினா மறுபடியும் அடிச்சு பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி சொந்த ஊருக்கே வந்துட்டான். இந்த ஜிங்கோட தொல்லை என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்கான். ஆமா நீ எங்க இருக்க, எங்க அப்பா கூட எப்படி பேசுன அத முதல்ல சொல்றான்னு கிம் கேட்க, உன்னோட லெப்ட் சைட்ல தான் இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜுங். திரும்பி பார்த்தா அமைதியா நின்னுட்டு இருக்கான். சடனா 2 பேருமே என்ன நினைச்சானுங்கன்னு கூட தெரியல, பயங்கர வேகமா ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டானுங்க. இவங்க 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கிறத பார்த்தா காத்து கூட உள்ள போகாது போல, அந்த அளவுக்கு இருக்குமா எல்லாம் கட்டி பிடிச்சிருக்கானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ கைஸ்.